நமஸ்காரம். கன்னி ராசிக்காரர்களுக்கான மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரும் மார்ச் 29 சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி பயிற்சியினால் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி விலகி பாத சனியாக மாறுகிறது. அதே போல் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியையும் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான உங்களுடைய ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும், அதாவது உங்கள் வீட்டிற்கு 4வது வீட்டையும் பார்வையிடுறாரு. இந்த பார்வைகள்னால உங்கள் ராசிக்கு பர்டிகுலராக எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. இந்த கேது இருக்கிறதோட கடந்த 2 வருடங்களாக உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தந்திருப்பார் சனி பகவான். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், குழந்தைகள் வழியாக நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் தற்சமயம் 7ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் உங்கள் வீட்டை பார்த்தாலும் புதன் அப்படிங்கிறது சனியோட நட்பு வீடு தான். அதனால் இது பெரிய பாதகத்தை தராது. கண்டக சனி அப்படின்னு இருந்தாலும் கூட இது ஒன்றும் பயப்படுற அளவுக்கு பாதகத்தை தராது. அதனால் இருந்தாலும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் 6ஆம் பார்வையாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு தற்போது எதிர்பார்க்காட்டாலும் உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் தான் தரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டில் வேலை தேடுறவங்க, படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு தற்போது நல்ல காலமாக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இயற்கையாகவே புத்திசாலிகள். எதையுமே பிறருக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நல்ல அழகான விவரமானவங்க நீங்கள். ஆனாலும் அந்த அட்வைஸை நீங்களும் கொஞ்சம் செய்யணும். நீங்களும் அந்த அட்வைஸ் செய்கிறத ஏற்றுக்கிட்டு முயற்சி பண்ணணும். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா தற்சமயம் நீங்கள் ஆன்மீக வழியில் நீங்கள் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும். உங்களுக்கு சமுதாயத்தில் செல்வாக்கு உயர்ற சூழ்நிலை தற்போது இருக்குது. அதே நேரம் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் தேவையில்லாமல் பேசிடாமல் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் விவேகத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது தற்சமயம் ரொம்ப ரொம்ப அவசியம். 2027 வரைக்குமே சனி மீனராசியில் தான் சஞ்சாரம் செய்ய போகுது. அதனால் இந்த 2 வருடங்களுக்கான பலன்கள் தான் இது. அதோட நீங்கள் பார்த்திங்கன்னா புதிய முதலீடுகள் ஏதாவது போட்டு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிற அளவுக்கு வியாபாரம், தொழில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்தாலும், பூர்வீக சொத்துக்களில் திடீர்னு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் தானாக தீரும். நீங்கள் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். பிறரை நம்புறதை விட உங்களை நம்புங்க. நீங்கள் ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டாரமாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு சில சமயம் அவங்களோட பிரச்சனையாகி நீங்கள் வெளியில் உங்களுக்கு வெளிநடப்பு செய்யக்கூடிய சூழ்நிலை கூட வரும். இருந்தாலும் அவங்களும் கடைசியில் தானாகவே வந்துடுவாங்க. அதுக்காக உங்களோட முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களில் பார்த்தா சகோதரர்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். சகோதரர் அப்படின்னா தம்பி தங்கைகளோட பிரச்சனைகள் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4வது வீட்டை சனி பார்க்குறதுனால உங்களுக்கு வீடு மாறுறது, இடப்பெயர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதோட அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். அம்மாவோட உங்களுக்கு சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூட வாய்ப்பு உண்டு. தொழிலில் அதிக முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க. இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உங்களோட புகழ், கௌரவம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகும். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறையும். உங்களோட முயற்சி எல்லாமே அதிகமாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வெற்றி ஈஸியாக கிடைக்கும். உங்களோட நல்ல ஆளுமை திறன் அதிகரிக்கும். நீங்கள் எதையுமே திட்டமிட்டு பார்க்குற மாதிரி உங்களுக்கு நீங்கள் உருவாக்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா சனி உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம், நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் தவிர்த்து நீங்கள் மேலே வரும்போது வெற்றிகள் உங்களுக்கு வசமாக இருக்கும். உங்களோட பேச்சில் எப்போவுமே உங்களுக்கு
என்னால் முடியும், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுட்டு கவனமாக பேசுங்க. கவனமாக நீங்கள் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போய் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களோட எண்ணங்களை வந்து அடுத்தவங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்குவாங்க. புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா வரும். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, நல்ல வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் குறுக்கு வழியில் செல்றதுக்கு வந்து மனசு வந்து உங்களுக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை யாராவது வந்து அப்படிலாம் வந்ததுன்னா அதை தவிர்த்துருங்க. நேர் வழியில் செல்லும்போது உங்களுக்கு எப்போவுமே வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல வெற்றிகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் குவிக்கலாம். வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு நிறைவாக இருக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதனால் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரும். அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அஃபீஷியலாக நீங்கள் வந்து ட்ராவல்லாம் போகிற மாதிரி, பயணங்கள் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளாக வரும். நீங்கள் அந்த மாதிரி வேலை செய்கிறத வந்து சரியாக திட்டமிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் நம்பிக்கையை வந்து உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை மேலதிகாரிகளுக்கு அதிகமாகும். அதனால் வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து வருமானம் கண்டிப்பாக உயர்வு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டாளிகிட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். அதை வந்து தவிர்த்து அதை வந்து பிரச்சனையை பெருசாக்காமல் மட்டும் பார்த்துக்கிற வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்தது உங்கள் கடமைகளை நீங்கள் வந்து சுறுசுறுப்போடு வந்து செய்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே இந்த சமயம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும். வேலைகளில் அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் டைவர்ட் ஆகாமல் வேலையில் தொடர்ந்து கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். சேமிப்பு செய்வீங்க, நல்லா சேமிப்பு செய்வீங்க. நிறையா கோவில்களுக்கு வந்து ஆன்மீக பயணம் போகிறதுக்கு விருப்பப்படுவீங்க. அதே போல் குடும்பத்தில் வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும். நல்ல தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நல்லா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு நினச்ச கல்வியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆகவே இதுதான் நண்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கான சிறப்பான பலன்களை நாம் இப்போ பார்த்தோம். இதே போல் சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி, சிம்ம ராசி காரர்களுக்கும் மற்றும் மேலும் எந்த ராசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது போன்ற நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த விஷயங்கள் யாருக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வட்டாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது சம்மந்தமாக ஏதாவது கேட்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.